இரவு 11:55. இன்னொரு அத்தை வந்து மருதாணி இலை இங்க பறிச்சத தண்ணி ஊத்தி அரைச்சிட்டாங்க. ஃபுல்லா தண்ணி மட்டும்தான், மருதாணி இலைய காணோம். இதுல ஃபுல்லா வடிஞ்சிட்டு இருக்கு. சரி, இதையும் நாங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எங்க கால்கள்ல இப்படி அப்பிக்கிட்டு இருக்கோம். இது பாருங்க, இந்த சட்டை யாரோ ஆய் போயிருக்காங்கன்னா நினைக்காதீங்க. இது மருதாணி வடிச்சு வடிச்சு இப்படி இருக்கு. நிஜமா மருதாணி தான் பாருங்க. காலையில பாப்போம் இது எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஹாய் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். டே 2 அட் சிவகாசி. ஆக்சுவலாக நேற்று நைட்டு நாங்கள் என்ன அலப்பறை பண்ணோம் அப்படின்றது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட எஃபெக்ட்ஸ்லாம் இதுதான். ஹாய், கால் ரொம்ப கேவலமாக இருக்கும், அதனால் நான் காலை காட்ட விரும்பலை. அப்புறம் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ரேடியோ செட்டில் பாட்டுங்க. சித்தப்பு சிக்கனு சிக்கனு வராலே வராலே, அதுக்கு என்னங்கிற இப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த பாட்டோட. ஆக்சுவலி ஊருன்னு வந்துட்டாலே இதெல்லாமே ஒரு தனி ஒரு நல்ல ஒரு ஃபீல். இந்த ரேடியோ செட்டு, பாட்டு கேட்குறது, கோயிலில் பாட்டு ஓடுறது, இது மாதிரிலாம் வந்து நிறையா அழகான அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. போய் அடுத்த வேலை வந்து டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், என்ன சாப்பிட்லாம், என்ன மதியானத்துக்கு என்ன லஞ்ச் சாப்பிட்லாம், காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிப்போம். நாங்கள் எப்போவுமே ஊருக்கு வந்தாலே அத்தைங்க எல்லாருமே ரொம்ப தடால் புடால் அப்படியே சமைச்சு இப்படி வயிறு ஃபுல்லாக சாப்பாடு போடுவாங்க. அதனால் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். என்ன என்ன ஐட்டங்களோ. என்னோட அத்தை இவங்க தான் வந்து ஒரு பயங்கரமான ஷெஃப். இன்னைக்கு ஃபுல் ரெசிபி நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. என்னென்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சொல்லுங்க. சண்டே போட்டி குழம்பு, ரத்த பொரியல், எலும்பு சால்னா குழம்பு. ஓ, அப்ப இது குக்கர்ல எலும்பு சால்னா இருக்கா? மிளகு பெப்பர் சிக்கன். நடக்கிறது ஓடுறது இது ஓடுறது போடுறது. சூப்பர். அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கிங் ப்ராசஸ்ல குக் பண்றது எல்லாமே நாங்க வந்து உங்களுக்கு காட்டுறோம். செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி. இது என்னது? உடல். அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறோம். என்னவுமா பாருங்கம்மா. கண்டு உடஞ்சு போட்டி வந்து இருக்கு. இது நல்லா வாஷ் பண்ணுவாங்க. அப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி வச்சிருக்காங்க, செஞ்சு வச்சிருக்காங்க. இதுல எதுவும் இருக்கு, என்ன இருக்குன்னு தெரியல. இதுல இட்லி வந்து வெந்துட்டு இருக்கு. இங்க வந்து ரத்தம் இருக்கு. இது வந்து ஆட்டோட ரத்தம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ரத்த பொரியல் பண்ணுவாங்க. ஹாய். ஸோ மத்தியானம் வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கிற கேப்பில் நாங்கள் கொஞ்சோண்டு சிக்கனை வந்து எடுத்து தந்தூரி சிக்கன் வந்து மைக்ரோவேவ் அவனில் எப்படி வருதுன்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 20 to 30 minutes ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஓகே. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அவனில் வச்சுட்டு தந்தூரி சிக்கன் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அந்த தந்தூரி சிக்கன் வந்துட்டு ரெசிபி வேணும்னா எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறோம். ஓகே. பொரியல், மட்டன் சால்னா குழம்பு, டேஸ்டியான தந்தூரி சிக்கன் ரெடி. வீட்டுல எப்ப சிக்கன் வச்சாலும் சூடாவே இருக்கும். நெருப்பு கொள்ளையில செய்யறோம். இது ஆக்சுவலி கிராமம்னு சொல்ல முடியாது. நான் இருக்கிற இடம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டவுன் தான், சிவகாசியில். ஆனால் எனக்கு இதை விட கிராமம் போகிறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிராமத்தில் இருக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி நான் இங்கே ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். இங்கே தெரியுதா இந்த இடம், அந்த வேலி மாதிரி இந்த கேட்டுக்கு அந்த சைடு அது ஃபுல்லாகவே வந்து தோட்டம் மாதிரி. ஆக்சுவலாக இதுக்கும் மேலே இந்த வாட்டர் டேங்க் இருக்கிற ஏரியா இருக்குல்ல, இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ நான் அங்கே தான் ஏறி போயிட்டுருக்கேன். மேலே போய்ட்டு சுற்றி காட்டுறேன். பாருங்கள் எனக்கு பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் மேலே போகலாம். கொஞ்சம் ஹைட்னா பயம், கொஞ்சம் பார்த்து பார்த்து ஏறி போகிறேன்.
போர் அடிச்சா இங்கெல்லாம் உட்காந்து ஜாலியாக கதை பேசலாம். பார்த்தீங்களா, ஃபுல்லாக காட்டு பகுதிகள். நான் சொன்னேன்ல இந்த தோட்டம் இங்கே தான் வந்து முடியுது. இது வரைக்கும் ஃபுல்லாக தோட்டம் தான் இருக்குது. அழகாக இருக்கும். சி, போட்டோ